தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குருவின் சுப பலன்களால் உங்கள் செல்வாக்கு குறையும். சில வேளைகள் வியாபாரத்திலும் திருமண வாழ்விலும் ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலத்தில் பிரச்சினைகள் இருக்கலாம் மற்றும் உண்ணாவிரதத்தின் போது ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் கேதுவும் 3ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பதால் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கும் போக்கு அதிகரிக்கும். இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் உறவில் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சனி பகவான் உங்களின் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் 4வது வீட்டில் அமர்ந்து 10வது வீட்டை பார்ப்பார். இதனால் உங்கள் வேலைத்துறையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியடைவீர்கள் மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் நபராக மாறுவீர்கள். எனவே உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் மட்டுமே எடுக்க வேண்டும். நீங்கள் செய்த கடின உழைப்பின்படி நீங்கள் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் உங்கள் கனவு மாதத்தின் முதல் பாதியில் நிறைவேறும். உங்கள் உடன்பிறந்தவர்கள் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அவர்களுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்துங்கள். இந்த மாதம் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் அன்பை பற்றி ஓரளவு ரகசியமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அன்பை நோக்கி உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகளில் இனிமை இருக்கும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் குடும்பத்தில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறலாம். இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் நல்ல பலன் கிடைக்கும். மரியாதை அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். காதல் உறவில் தவறான புரிதல் ஏற்படலாம். குடும்பத்தினர் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். மாதத்தின் நடுப்பகுதியில் விஷயங்கள் சரியாகும். நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு உதவுவார்கள். மாத இறுதியில் வாழ்க்கையில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எதிரிகளிடம் கவனமாக இருங்கள். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இது நல்ல நேரம். குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் பயணம் செய்ய வாய்ப்புள்ளது. எடுத்த காரியம் வெற்றி அடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். பொருளாதார வளம் கூடும். மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கலாம். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சி காணலாம். சம்பள உயர்வுக்கு தடையில்லை. பதவி உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அனைத்து வேலைகளிலும் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் தனுசு ராசியினரே, இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் கூடும். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். எனவே கவனம் தேவை.
கண்ணோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். தொழில், வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன், மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு வலிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளைப் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். மூலம், இந்த மாதம் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். பூராடம், இந்த மாதம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம், இந்த மாதம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன், மனைவிக்கிடையில் இருந்த மனகுழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். பரிகாரம், வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது கடன் பிரச்சினையை தீர்க்கும். செல்வம் சேரும் அதிர்ஷ்ட கிழமைகள்: செவ்வாய், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள்: ஜூன் 20, 2023 மாலை 4:08 மணி முதல் ஜூன் 23, 2023 அதிகாலை 3:45 மணி வரை.